கியா கம்பெனி அஃபிஷியலாகவே நம்ம மார்க்கெட்டுக்காக கியா கார்னிவலோட புக்கிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் காரை புக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னடா இது 2 லட்சமா புக்கிங்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஆக்சுவலான இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 lakhs நியர்பையில் வந்துடுது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே. ஆன் ரோட் வரும்போது இதோட ப்ரைஸ் வந்து இன்னுமே அதிகமாகும். கியா கார்னிவல் நம்ம மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் ஜென்ரேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து போச்சு. அதுக்கப்புறம் அப்டேட்டட் மாடலா இப்ப மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லாஸ்ட் மாடல் வந்துச்சுல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபாரின் மார்க்கெட், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவுட்டேட்டட் டிசைன். அதை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. கியா கார்னிவல்ல இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுல சேல் ஆகாத கார்களை இந்தியாவில் கொண்டு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப விமர்சனத்துக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு, அது வேற விஷயம். பட் இப்போ வந்திருக்கிறதும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லிட்டரலி பாத்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்லயும் நிறைய அப்டேட் பண்ண போறாங்க. அந்த மாடல்ல இருக்கிற மிச்சத்தை தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விமர்சனமும் போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கார்ல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொடுக்குற 50 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தா நிறைய விஷயம் இந்த கார்கள்ல இருக்குது. அதில் இந்த வீடியோவில் நான் சில விஷயங்களை மட்டும்தான் மென்ஷன் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சீட்டிங் ஆப்ஷன் தான். சீட்டிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு மேசிவான சீட்டிங் ஆப்ஷன்ஸை வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 விதமான சீட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 6 சீட்டராக இந்த காரை வந்து யூஸ் பண்ணலாம், 7 சீட்டராகவும் யூஸ் பண்ணலாம், 8 சீட்டராகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபேமிலி பெருசு நிறைய பேர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11 சீட்டராகவும் இந்த காரை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு நீளமான காராக மார்க்கெட்டில் கொண்டு வராங்க, எம்பிவி காராக. அந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 பேர் வரைக்கும் உட்காந்து போகிற மாதிரி இட வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் 6 சீட்டர் ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப லக்ஸூரியாக எல்லா விஷயத்தையும் ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க காரை பொறுத்த வரைக்கும். வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிறது, அதாவது இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 192 PS பவரும் 441 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த வண்டியில் ஃபிக்ஸ்டா ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் ஆப்ஷன் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி ஃபியூல் ஆப்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே இன்ஜின் தான், ஒரே கியர் பாக்ஸ் தான், வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது கியா கார்னிவலை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல டியூல் சன்ரூஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 சன்ரூஃப் பார்த்தோம்னா இந்த கார்ல அவைலபிளா கொடுக்குறாங்க. 360 கேமரா இதுல அவைலபிளா இருக்குது. ஆனா அடாஸ் வந்து ஃபியூச்சர் இதுல கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டா தெரியல. மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னும் பாத்தீங்கன்னா ஃபீல் குட் ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம மார்க்கெட்ல நிறையவே இந்த கார்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த கார் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எம்பிவி கார் வாங்கணும், எனக்கு லக்ஸூரியான திங் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, இனோவா காருக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த காரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இனோவா பார்த்தீங்கன்னா எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த காரை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனோவா காரே பார்த்தீங்கன்னா லிட்ரலி இப்போ மார்க்கெட்டில் 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி காம்படிஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பான காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கியா கார்னிவலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆஃப் ரோட் எபிலிட்டியோட இந்த கார் வரல. இது கம்ப்ளீட்லி எம்பிவி கார். பட் அந்த பிரைஸ் ரேஞ்சஸ்ல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சூப்பராகவே ஆஃபர் பண்ணுது. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்ல ஒர்த்தாவே இருக்குது அப்படிங்கறத சொல்லியே தீரணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.